evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு வீடியோ தான். அது என்ன, எதுக்காக இவ்வளோ ரொம்ப 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 இழுத்துகிட்டே போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஹெட்ஃபோனை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. நான் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஒரு வீடியோ கேட்கணும், ஒரு சாங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா டக்குன்னு என்ன செய்வோம்னா ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்போம். அது வந்து நமக்கு ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு. நம்ம சாதாரணமாக வந்து பொதுவாக முந்திலாம் என்ன செய்வாங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது தான் ஹெட்ஃபோன் போடுவாங்க. அதாவது பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தான். ஆனால் இன்றைக்கி வீடுகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 மூலையில் உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஹெட்ஃபோன் வந்து நம்மளை வந்து ரொம்ப நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து அடிக்ட் ஆகி வச்சிருக்கு இல்லையா? இந்த ஹெட்ஃபோனை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது காதில் பிரச்சனை வரும்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதை வந்து நம்ம விட முடியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் காது பிரச்சனையை தவிர வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம சந்திக்க கூடும், அதை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும் வேகமாக அப்படின்றப்ப தான் முழுசாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பொதுவாகவே நம்ம காது இருக்கு இல்லையா, நம்ம காது வந்து எந்த அளவுக்கு ஒலியை தாங்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 65 டெசிபல் வரைக்கும் தான் காது வந்து ஒலியை வந்து தாங்கும். ஆனால் நம்ம 2 காதலையும் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கோம் இல்லையா, ஹெட்ஃபோனில் வர அந்த ஒலி வந்து 100 டெசிபலை தாண்டி தான் இருக்குது. அதாவது 65 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது, 100 டெசிபலை தாண்டி வர அந்த ஒலியை வந்து நம்ம காதுக்குள்ளே செலுத்தி நம்ம வந்து அப்படியே உட்காந்து நம்மளை மெய் மறந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஹெட்ஃபோன் நம்ம பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காது கேட்காம போகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு உங்கள் குழந்தை உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பேசினாலும் அவனுக்கு வந்து காது கேட்கவே கேட்காது. அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒலி வந்து அதிகமாக வச்சு ஹெட்ஃபோன் கேட்கும்போது அவங்களோட அந்த செவியோட அந்த கேட்கும் திறன் கண்டிப்பாக குறைஞ்சி காதை கேட்காமலே போயிடும். அது நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சைடு காதை கேட்கல அப்படிம்பாங்க. ஒன் சைடு கேட்கவே கேட்காது, அதை சொல்லவும் மாட்டாங்க. ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பக்கமாகவே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதலே ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணவே அவங்கள விடாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20 நிமிடம், அதாவது 20 நிமிஷம் தொடர்ந்து நம்ம ஹெட்ஃபோன் பயன்படுத்தினாலே நம்மளோட செல்கள் வந்து சேதமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுலேயே சொல்லியிருக்காங்க. வெறும் 20 நிமிஷமே ஹெட்ஃபோன் பயன்படுத்தினாலே செல்கள் சேதமாகும்னா ஒரு சிலர்லாம் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் ஹெட்ஃபோனை காதுலேருந்து கலட்டவே மாட்டாங்க. அப்போ நம்ம காதுகள் எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால காதில் பாக்டீரியா தொற்று வந்து வேகமாக உண்டாகும். அப்படியே வச்சு என்ன செய்யறதுனா ஹெட்ஃபோன் ஒரு சிலருக்கு வந்து தொற்று இருக்கும். அது தெரியாமல் நம்ம ஒருத்தவங்க பயன்படுத்த அந்த ஹெட்ஃபோனை தூக்கி மறுபடியும் காதுக்குள்ளே சொருகிறது. இப்படியே சொருகி நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பாக்டீரியா தொற்றுக்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து தொற்ற ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க நல்லா கவனிச்சு பாருங்கள். அவங்களுக்கு வந்து அதிகமாக தலைவலி வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. அவங்க வந்து நைட் வந்து நிம்மதியான ஒரு உறக்கமே இருக்காது. புரண்டு படுக்கிறது, படுத்தோடனே தூக்கம் வராமல் இருக்குது, ரொம்ப அன்டைமில் அதாவது ரொம்ப அதிகமான நேரம் விழிச்சிருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். இது வந்து ஒரு ஆய்விலே சொல்லியிருக்காங்க. ஹெட்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு மன அழுத்த பிரச்சனை வந்து அதிகமாக வருது அப்படின்றத ஒரு ஆய்விலே சொல்லியிருக்காங்க. அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. நம்மளும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் கண்டிப்பாக பயன்படுத்த விடாதீங்க. அப்படியே ஃபோனை வந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படியே ஃபோனை அப்படியே சவுண்டை குறைச்சி வச்சு கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹெட்ஃபோன் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம வாங்கி கொடுத்தா மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஹெட்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு சில அதாவது கொஞ்சம் டைம் தான் அழுவாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை சமாளித்து வந்துடுவாங்க. அதனால் நம்ம குழந்தைகளோட நலன் மட்டும் தான் நமக்கு முக்கியம். அதனால் இனிமேல் கண்டிப்பாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.